சென்னை வடபழனி மெட்ரோ ரயில் நிலையம் அருகே உள்ள சாலை கடந்த 6 மாதங்களாக பராமரிப்பின்றி குண்டும் குழியுமாக கிடப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். சிஎம் எல்லாம் பக்கத்துல தானே போறாங்க வராங்க, இதை பத்தி அவர் எடுத்து குறிச்சு பண்ணா நல்லா இருக்கும். எவ்வளோ ரோட் டாக்ஸ் எல்லாம் கெட்டுறோம், இருந்தாலும் படு கேவலமா இருக்கு. நம்ம வீட்டில் இந்த தண்ணி தேங்கிச்சு, கொசு வந்துச்சுனாலே கலெக்டர்லாம் வந்து ஃபைன் போடுறாங்கல்ல. இப்போ இங்கே எவ்வளோ தண்ணி தேங்கி இருக்கு, இந்த கலெக்டருக்குலாம் எவ்வளோ ஃபைன் போடணும்? கரெக்டு தானே? இது அது போக இதுக்குன்னு எத்தனையோ கோடி, எத்தனாயிரம் கோடியோ ஒதுக்கியிருக்காங்க. அத்தனாயிரம் கோடிக்கு இவங்க வந்து ரோடு போட்டிருந்தாங்கன்னா டைல்ஸ்லேயே கூட போட்டிருந்துருக்கலாம். ஆனால் இன்னமும் படு கேவலமாக தான் இருக்கு. இதை யாரு கேட்பா? இந்த ரோடு பிரச்சனை வந்து கிட்டத்தட்ட 70 வருஷமா இருக்கு. நம்ம பேசல, 70 வருஷமா பேசிட்டு இருக்காங்க. 70 வருஷமும் இப்படியே தான் இருக்கு. இதுக்கு ஏதாவது தெளிவான தீர்வு கிடைச்சா ரொம்ப நல்லதா இருக்கும். சிட்டியில எல்லா சாலையும் இப்படிதான் இருக்கு. எது இந்த சாலை மட்டும் கிடையாது. நீ வந்து மடிப்பாக்கம், கீழ்கட்டில், அப்புறம் வந்து வலசரவாக்கம், ஓரூர் சைடு, அப்புறம் வந்து வேளச்சேரி, சரி பல்லாவரம், அந்த பம்மல், எல்லா ரோடும் போய் முதலமைச்சரை போக சொல்லு. அந்த ரோட்டில் யார் போகணும்? முதலமைச்சர் போகணும், பப்ளிக் போகக்கூடாது. ஓட்டு வாங்கும் போது மட்டும் ஐயான்றாங்க, ஓட்டு போட்டு காசு வாங்கிறாங்க. நம்ம மக்கள் மேல் தப்பு. ஓட்டு காசு வாங்கினா இந்த கதி தான். இதை விட கேவலமாக நடக்கும். நீ ஓட்டு காசு வாங்குறல, நீ அதிகாரி போய் கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அதுதான் காரணம். ஓட்டுக்கு என்னைக்கு காசு வாங்காமல் ஓட்டு போறீங்களோ, யாரை நல்லா தேர்ந்தெடுக்க நினைக்கிறீங்க அன்னைக்கு நல்லா வருவீங்க. இல்லைன்னா நாடு இப்படியே தான் இருக்கும். இந்த ரோடுல அந்த மெயின் ரோடு எடுத்து, வடபழனி ரோடு எடு, ஆற்காடு ரோடு, இங்கேருந்து போரூர் வரைக்கும் எடு. டெண்டர் கொடுக்குறீங்க, நீங்க இது கொடுக்க, மெட்ரோ கொடுக்குறீங்க. கொடுக்கும் போது என்ன போறீங்க? இந்த சாலையை வந்து நாங்கள் கிளீனா வச்சிருப்போம் அப்படின்னு தான் மெட்ரோ கொடுக்குறீங்க. ஏதாவது இங்கேருந்து போரூர் வரைக்கும் போய்ப்பார், போரூர்ல இருந்து கிண்டி வரைக்கும் போய்ப்பார். அந்த ரோடு நல்லா இருக்கா பாரு. எங்க போடுறாங்க? டெண்டர்காரன் என்ன சொல்றான்? நான் கமிஷன் கொடுத்துட்டேன், எல்லாருக்கும் கமிஷன் கொடுக்குறேன், நான் எப்படி போட முடியுன்றான். உருப்படாது, நாடு உருப்படாது. இன்னும் 100 வருஷம் ஆனாலும் இதே தான் இருக்கும். ஒரு மினிஸ்டரோ, ஒரு எம்எல்ஏவோ, ஒரு யார் வந்தாலும் ஒரு தடவை வந்தா கூட அடுத்து 10 தலைமுறைக்கு அவங்க சொத்து சேர்த்து வைக்கிற மாதிரி அவங்களால பிளான் பண்ண முடியுதுல்ல. அதே மாதிரி அடுத்த 10 வருஷத்துக்கு உடையாத இது போட முடியாதா? கண்டிப்பா போட முடியும், அவங்களால போட முடியும். ஆனால் போட மாட்டாங்க. இதான் பிரச்சனை. அதே மாதிரி என்ன, இதை ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா மெட்ரோ ஒர்க் நடக்குது, அந்த ஒர்க் நடக்குதுன்றாங்க. சிஎம் வீட்டு முன்னாடி இந்த மெட்ரோ ஒர்க் நடக்கலையா? மினிஸ்டர் வீட்டு முன்னாடி இந்த மெட்ரோ ஒர்க் நடக்கலையா? அந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ரோடு மட்டும் உடனே ரெடி பண்றாங்கல்ல. அப்ப ஏன் நம்மளுக்கு ரெடி பண்ண மாட்டேன்றது? சட்டன்றது எல்லாத்துக்கும் ஒண்ணுதானே. இதை எல்லா காதுக்கும் தெரியப்படுத்துங்க கண்டிப்பா.